தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் விழா. புதுவை அரசு சார்பில் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை. பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தல். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா. புதுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட்டம். புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவில்களில் உண்டியல் சேவை காணிக்கை செலுத்தி லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். காமராஜர் தொகுதியில் அரசு காலியிடங்களில் இலவச வீடுகள் கட்டித்தர வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆதி திராவிடர் பழங்குடியினர் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். மாநில தலைவர்கள், கட்சி நிர்வாகிகள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி மற்றும் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா அரசு சார்பாக கொண்டாடப்பட வேண்டும் என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி சட்டப்பேரவையில் கோரிக்கை வைத்திருந்தார். இக்கோரிக்கையை அரசு ஏற்று அம்மா அவர்களின் பிறந்தநாள் விழா அரசு சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் நகராட்சி கட்டிடம் மேரி ஹாலில் கொண்டாடப்பட்டது. மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். விழாவில் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் உடனிருந்தனர். பத்தாம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார். புதுவை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆளுநர் மற்றும் முதலமைச்சருக்கு அனுப்பியுள்ள மனுவில் கூறியிருப்பதாவது: புதுவையில் 4 பிராந்தியங்களில் மொத்தம் 30 தொகுதிகள் உள்ளன. புதுவை மற்றும் காரைக்காலில் 28 தொகுதிகளிலும் மாஹே, ஏனமில் தலா 1 தொகுதி உள்ளது. மாஹே பிராந்தியத்தில் மலையாளம், ஏனம் பிராந்தியத்தில் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழ்கின்றனர். புதுவை, காரைக்காலில் வாழும் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டுள்ளனர். புதுவையில் தமிழுக்கான முக்கியத்துவம் குறைந்து பிற மொழிகளின் ஆதிக்கம் வளர்ந்து வருகிறது. இதனால் தமிழ் எழுத படிக்க தெரியாதவர்கள் எண்ணிக்கை குறைந்து வருவதால் இளைய சமுதாயத்தினரின் எதிர்காலம் பாதிக்கப்படும். எனவே மாஹே, ஏனம் பிராந்தியங்களை தவிர நம் பிள்ளைகளுக்கு தமிழை கட்டாயம் எழுத படிக்க கற்றுத்தர வேண்டும். 10ஆம் வகுப்பு வரை தமிழை பள்ளிகளில் கட்டாய பாடமாக நடத்த வேண்டும். இதை அரசும் கல்வித்துறையும் கட்டாயப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். வியாபாரிகள் தமிழுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாக தங்கள் கடைகள் மற்றும் வியாபார நிறுவனங்களில் உள்ள விளம்பரம் மற்றும் பெயர் பலகைகளில் தமிழ் எழுத்துக்களில் வாசகங்களை முதல் வரிசையில் கட்டாயம் இடம்பெற செய்ய வேண்டும். அதற்கடுத்து பிறமொழி எழுத்துக்களின் வாசகங்கள் அடுத்த வரிசையில் இடம்பெற செய்ய வேண்டும். தமிழில் பெயர் பலகைகள் வைத்தால்தான் வணிக உரிமங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என துறைகளுக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறியுள்ளார்.
தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி புதுவை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். மாநில பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் முன்னிலை வகித்தார். உப்பளம் தலைமை அலுவலகத்தில் அதிமுக கொடி ஏற்றி பட்டாசு வெடித்து அலங்கரிக்கப்பட்ட ஜெயலலிதா உருவப்படத்திற்கும் எம்ஜிஆர் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு தள்ளுவண்டி, தையல் மிஷின், கிரைண்டர், குக்கர், மிக்சி, மின்சார அடுப்பு, ஹீட்டர், மின்விசிறி, சில்வர் பாத்திரம், ஹாட் பாக்ஸ், இட்லி குக்கர், சலவை பெட்டி மற்றும் 700 நபர்களுக்கு இலவச வேட்டி சேலை ஆகியவற்றை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், கோமலா, மாநில இணை செயலாளர்கள் வீரம்மாள், முன்னாள் கவுன்சிலர் மகாதேவி, கணேசன், திருநாவுக்கரசு, மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், மாநில துணை செயலாளர்கள் கருணாநிதி, குணசேகரன், நாகமணி, காந்தி, சேரன், மணவாளன், புதுவை நகர செயலாளர் அன்பழகன், உழவர்கரை நகர செயலாளர் சித்தானந்தம், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பார்த்தசாரதி, மாநில மகளிர் அணி செயலாளர் விமலாபுரி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, முன்னாள் மாநில பேரவை செயலாளர் சுத்திகேணி பாஸ்கர் மற்றும் அணி செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு பகுதியில் 4,96,00,000 செலவில் சாலை மேம்படுத்தும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு, காமராஜர் நகர், தர்மபுரி புதுத்தெரு மற்றும் சவரி நகர் ஆகிய பகுதிகளில் 2.8 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்த 4,96,50,000 மதிப்பீடு செய்யப்பட்டு அரசின் நிதி பெறப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை விழா கோரிமேடு காமராஜர் நகரில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். எல்லாம் ஒன்றா சேர்த்து முடியுங்க. வாங்க வாங்க. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் மூலகுளம் மற்றும் பிச்சவீரன்பேட் பகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலகுளம் மற்றும் பிச்சைவீரன்பேட் பகுதியில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிறங்க மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் ஆறுமுகம், மேற்கு மாநில அமமுக மாநில செயலாளர் சேகர், கிழக்கு மாநில செயலாளர் முருகன், அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் காமாட்சி, வர்த்தக அணி தனவேல், அம்மா பேரவை பிரகாஷ், துணை செயலாளர் கலைவாணி, முனியன், அமமுக நிர்வாகிகள் லூர்து முருகன், ஐயப்பன், செல்வமணி, சந்தோஷ், ராஜி, அருள், புஷ்பா, அமலா, சரளா, சந்திரா, உமா உட்பட அமமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அதிமுக சார்பில் ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கிழக்கு மாநில அமைப்பு செயலாளர் முருகன் தலைமையில் இணை செயலாளர் காமாட்சி முன்னிலையில் மகளிர்களுடன் முத்தியால்பேட்டை தொகுதியில் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் நலத்திட்ட உதவிகளை காமாட்சி வழங்கினர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழா முருங்கப்பாக்கத்தில் நடைபெற்றது.
தஞ்சை தென்னக பண்பாட்டு மையமும் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையும் இணைந்து நடத்தும் சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழா 2025 புதுச்சேரி முருகம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்று வருகிறது. இதில் புதுச்சேரி ஆசிரியர் கலைக்குழுவின் நிறுவனர் கலைமாமணி முருகேசன் எழுதி இயக்கிய திருட வருகிறேன் என்ற முழு நீள நகைச்சுவை நாடகம் நடைபெற்றது. இதில் கலைமாமணி துரை ராமலிங்கம், ஆசிரியர்கள் காண்டீபன், ராமு, ஜவஹர்லால் நேரு, முத்து, மனோகர், அசோகன், மோகன்ராஜ், அருள்மதி, சுகுணாவதி, ஃபெனிமா, இசைபதி முருகன், அருள் செல்வம், தேவகுழந்தைராஜ், கலைமாமணி, ஸ்டெல்லா மரி திமாஷ் ஆகியோர் நடித்திருந்தனர். மேடை நிர்வாகத்தை கலைமாமணி ராஜவேலு, அருணா, கலைமணி குமுதம் ஆகியோர் செய்திருந்தனர். நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் நல வளர்ச்சி திட்டம் முதலியார்பேட்டை வட்டம் 2 அங்கன்வாடி மையங்களின் சார்பில் நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் உள்ள மகாத்மா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக குழந்தைகளுக்கு எடை மற்றும் உயரம் அளவிடுதல், ஆதார் கார்டு பதிவு செய்தல் ஆகியவை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் ஊட்டச்சத்து அதிகம் உள்ள உணவு வகைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்தும் தாய்ப்பாலின் அவசியம் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டன. மேலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானிய உணவு வகைகள், காய்கறிகள், பழங்கள் உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் குழந்தைகள் நல வளர்ச்சி திட்ட அதிகாரி, பள்ளியின் தலைமை ஆசிரியை, முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி, அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் கலந்து கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வகைகளையும் காய்கறி மற்றும் பழங்களையும் பார்வையிட்டு அனைவரும் சரிவிகித உணவை அளித்திடுவோம், ஊட்டச்சத்து குறைபாடு அற்ற குழந்தைகளை உருவாக்கிடுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் ஊசுடு தொகுதிக்கு நியமிக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலும் போட்டியிடும் என்று கட்சியின் நிறுவனரும் முதல்வருமான ரங்கசாமி அண்மையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு முதற்கட்டமாக புதுச்சேரி மாநிலத்திற்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஊசுடு தொகுதிக்கு புதியதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளான ஊசுடு தொகுதி பொறுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்கள் வைத்தியநாதன், கணேசன் ஆசிரியர் இவர்களின் முன்னிலையில் தொகுதி தலைவர் தாமோதரன் அவர்களின் தலைமையில் முக்கிய என்ஆர் காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மேற்கு மாநில அமமுக சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு மேற்கு மாநில அமமுக மாநில செயலாளர் சேகர் தலைமை தாங்கினார். விழாவில் அலங்கரிக்கப்பட்ட மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் புடவைகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் அவைத் தலைவர் ரகுபதி, இணை செயலாளர் லாவண்யா, துணை செயலாளர்கள் கலைவாணி, முனியன், தொகுதி செயலாளர்கள் செந்தில், கலியமூர்த்தி, கண்ணதாசன், முருகன், அண்ணாமலை, அணி செயலாளர்கள் தனவில், முருகன், ஜான்சன், இளையராஜா, தண்டபாணி, சீனிவாசன், மகளிர் அணியினர் உமா, கௌரி உட்பட அமமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்களில் உண்டியல் சேவையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரியின் இரு புராதனமான மற்றும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்களுக்கு புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தருகின்றனர். மேலும் கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கைகளை செலுத்துவதற்கு மிகுந்த சிரமம் ஏற்படுவதால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் 8 உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த உண்டியல் சேவையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் காணிக்கை செலுத்தி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி புதுச்சேரி மண்டல அலுவலக முதன்மை மண்டல மேலாளர் ரவிசங்கர் ஷாஹி, உதவி பொது மேலாளர் எபினேசர் சோஃபியா, புதுச்சேரி பிரதான கிளை மூத்த மேலாளர் இளவழகன், IOP ஊழியர்கள், கோவில் நிர்வாக அதிகாரி சீனிவாசன், கோவில் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள காலியிடங்களை மக்கள் பயன்பெறும் வகையில் இலவச வீடுகள் கட்டித்தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டத்தில் பல ஏக்கர் நிலம் முறையான பராமரிப்பு இல்லாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரி அரசாங்கம் மாநிலத்தை கையகப்படுத்தி பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் காமராஜர் மணிமண்டபம், அரசு அலுவலகங்கள் கட்டப்பட்டது. தற்போது மீதமுள்ள சில ஏக்கர் நிலம் பொதுமக்களுக்கு எந்தவித பயனுமின்றி உள்ளது. இதனை அடுத்து இலவச வீடுகள் கட்டிக் கொடுக்கும்படியும் அல்லது அரசாங்கம் சார்பில் அரசு பள்ளி கட்டிடம் அமைத்து தர வேண்டும், குழந்தைகள் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையிலும் சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கும் வகையிலும் விளையாட்டு பயிற்சி மைதானம் அமைக்க வலியுறுத்தி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்த மக்கள் ஒன்று சேர்ந்து சமூக சேவகர் உமாசங்கர் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஊர்வலமாக சென்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் நியமனம் ஆகியவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி ஆதி திராவிடர் பிரிவு மாநில தலைவர் ஜெயபால் தலைமை தாங்கினார். காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் கட்சித் தலைவர் AV சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் பிரிவு புதிய துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், மாநில செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி தலைவர்கள், வடக்கு மாவட்ட தலைவர்கள் என பல்வேறு பிரிவுகளுக்கு 100க்கும் மேற்பட்டவர்கள் புதிய நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பிரமுகர்கள், ஆதி திராவிடர் பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் பிரதான சாலையான பூமியன்பேட்டை குறுக்கு சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் அவ்வழியாக செல்லும் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதால் சரி செய்ய வேண்டும் என சுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரியின் பிரதான சாலையான பூமியான்பேட்டை குறுக்கு சாலை புதுவையின் முக்கிய பிரதான சாலையாக விளங்கி வருகிறது. இச்சாலையில் வழியாக பூமியான்பேட்டை உழவர்கரை ரெட்டியார்பாளையம் செல்லலாம். இந்த சாலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சீரமைத்து போடப்பட்டது. இச்சாலை தற்போது குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. பெரிய பள்ளங்கள் உள்ள இச்சாலை வழியாக பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் சென்று வருகின்றனர். பொது குண்டும் குழியுமாக மாறியுள்ள இச்சாலை வழியாக மாணவர்கள் தினம்தோறும் பள்ளிக்கு சென்று வருவதால் விபத்துகள் ஏற்படும். முன்னதாக அரசு இதை விரைந்து சரி செய்து தர வேண்டும் என சமூக ஆர்வலர் சுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த ரோடு கடந்த சில காலங்களுக்கு முன்னாடி போட்டாங்க, சூப்பராக போட்டிருக்காங்க. ரோடு போட்டு முடித்த உடனே இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்கள். இது மட்டும் இல்லை, பாருங்கள், ரோடு போட்டுட்டாங்க. இதை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? தயவு செஞ்சு உடனே இதை சரி பண்ணுன்றது தான் சுந்தரராஜனோட வேண்டுகோள். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி புதுவை அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா புதுவையில் அதிமுக சார்பில் கட்சித் தொண்டர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுவை அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் புதுச்சேரி 100 அடி சாலையில் அமைந்துள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி லிலன் வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர்
ஓம் சக்தி சேகர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் போது நிர்வாகிகள், தொண்டர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் புனித எத்தியன் கிளை சபை சார்பில் இலவச நுரையீரல் பரிசோதனை மருத்துவ முகாம் பேராலயத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் புனித எத்தியன் கிளை சபை சார்பில் இலவச நுரையீரல் பரிசோதனை மருத்துவ முகாம் பேராலயத்தில் நடைபெற்றது. முகாமை அமலோற்போ மேல்நிலைப் பள்ளி தாளாளர் லூர்துசாமி தொடங்கி வைத்தார். பசிலிக்கா அதிபர் மற்றும் பங்கு தந்தை பிச்சைமுத்து ஆசியுரை வழங்கினார். சிறப்பு நுரையீரல் மருத்துவர் ஆண்டோனியஸ் மரியசெல்வம் தலைமையிலான மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர். முகாமில் இலவச மருத்துவ பரிசோதனைகள், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடந்த இம்முகாமில் 75க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சபையின் முதன்மை பணியாளர் ரெமோ மற்றும் சபை மக்கள் கலந்து கொண்டனர். அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு சந்தோஷ நண்பன் இல்லத்தில் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணன்குமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோனேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள சந்தோஷ் நண்பன் இல்லத்தில் துத்திப்பட்டு பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தலைவர் கனகலிங்கம் ஏற்பாட்டில் சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பாஜக பிரமுகர்கள் ஞான சவுந்தரராஜ், கிளரி சவுந்தர், ரமேஷ், சிவராஜ், விஜயகாந்த், இளையராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ண பகுதியில் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் அறிவுறுத்தலின்படி பாரதிய ஜனதா கட்சியின் கூடப்பாக்கம் கிளை தலைவர் முரளி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதில் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பாஜக பிரமுகர்கள் சீனு, ஜெகன், ஜீவா, கலகம்மணி, ரகு, வரன், குப்பன், விஜயா, கவிதா ஆகியோர் கலந்து கொண்டனர். நாவலர் நண்பர்கள் கிரிக்கெட் குழு சார்பில் நடைபெற்ற முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கினார். 1992, 1994 நண்பர்கள் குழு மற்றும் நாவலர் நண்பர்கள் கிரிக்கெட் குழு இணைந்து நடத்திய முத்தரப்பு கிரிக்கெட் கோப்பை ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. போட்டியில் கண்ணன் தலைமையில் நாவலர் லெஜண்ட், அருள் தலைமையில் நாவலர் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் தமிழரசன் தலைமையில் நாவலர் கைஸ் என 3 அணிகள் பங்கேற்றனர். இதில் நாவலர் லெஜண்ட் அணியும் நாவலர் கைஸ் அணியும் இறுதி ஆட்டத்தில் மோதினர். இறுதி ஆட்டத்தில் நாவலர் லெஜண்ட் அணி வெற்றி பெற்றது. நாவலர் கைஸ் அணியில் முத்து 61 ரன் குவித்தார். நாவலர் லெஜண்ட் அணியில் ஆனந்த் 80 ரன் மற்றும் பிரேம் 67 ரன்களும் எடுத்து வெற்றி பெற வைத்தனர். போட்டியின் நடுவராக வடிவில் செயல்பட்டார். வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பரிசுகள் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் மற்றும் ராஜசேகர் இணைந்து விழாவினை செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.